தந்தருள்வானாக. ரமலான் பற்றிய விசேட நிகழ்ச்சி ஒன்றை இன்று சலாமா சொசைட்டி ஏற்பாடு செய்திருக்கிறது. ரமலான் எங்களுக்கு தெரியும், நரகங்கள் விலங்கிடப்பட்டு பூட்டி வைக்கப்பட்டு சொர்க்க வாசல்கள் திறந்து வைக்கப்பட்டதாக ஹதீஸ்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று அந்த தலைப்பில் இந்த நிகழ்ச்சியை அமைத்துக் கொள்ளலாம் என்று நாங்கள் யோசித்தோம். அந்த வகையில் ரமலான் சுவனத்துக்கான மாதம் என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சியை இங்கே நடத்த வந்துள்ளார் நாடறிந்த பேச்சாளர் ஷேக் யூகே ரமீஸ் அவர்கள். அவர் லைசன்ஸ் ட்ரெய்னர், சர்டிஃபைட் கோச் என்பது நீங்கள் அறிந்த விடயம். இதற்கு முன்னும் சலாமா சொசைட்டி ஏற்பாடு செய்த பல நிகழ்ச்சிகளில் அவர் பேச்சாளராக கலந்து கொண்டுள்ளார். இன்றும் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் சுவனம் அந்த சுற்றுலாவுக்கு உங்களை அழைத்து செல்வார் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். மதிப்புக்குரிய சகோதரிகளே, ரமலான் மாதம் எங்களை மிக நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. ரமலான் மாதத்திலே நாங்கள் நோன்பு நோட்கின்றோம். ரமலான் மாதத்தின் நோன்பு நோட்பதற்கான நோக்கம் குறித்து அல்லாஹு தாலா சொல்லுகின்ற பொழுது, மனிதர்கள் தக்குவா உள்ளவர்களாக, இறையச்சம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், இறை தொடர்பை பேணிக்கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹு தாலா நோன்பை விதியாக்கி இருக்கின்றான், கடமையாக்கி இருக்கின்றான் என்று குறிப்பிடுகின்றான். இந்த இறையச்சம் உள்ளவர்கள் நுழையக்கூடிய இடமாக சுவர்க்கம் காணப்படுகின்றது. எனவே அந்த வகையிலே எங்களை சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய நோன்பு, அந்த நோன்புக்காக நாங்கள் தயாராக வேண்டும், சுவர்க்கத்துக்காக நாங்கள் தயாராக வேண்டும். சுவர்க்கத்தில் நுழைவதற்கு நாங்கள் ஆசை வைக்க வேண்டும். அந்த வகையிலே உங்கள் அனைவரையும் சுவன பூஞ்சோலையை நோக்கி ஒரு சிறியதொரு ட்ரிப் அழைத்து செல்லலாம் என்று நினைக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரிய சகோதரிகளே, உலக இன்பங்கள், ஆசைகள் எங்களுக்கு காணப்படுகின்றன. நாங்கள் மகிழ்ச்சியாக, சுகபோகமாக, ஆடம்பரமாக, வசதியாக இருக்க வேண்டுமென்று ஆசைப்படுகின்றோம். இது சாதாரண ஒரு மனிதனுடைய ஆசை, பிழை அல்ல. அழகான அரண்மனையிலே வாழ வேண்டுமென்று விரும்புகின்றான். ருசியான உணவு வகைகளை புசிக்க வேண்டுமென்று கனவு காண்கின்றான். வசதியான ஒரு வாகனம் இருக்க வேண்டுமென்று நினைக்கின்றான். உயர்ந்த ஒரு விலை உயர்தரமான வாகனம் ஒன்று, கார் ஒன்று இருக்க வேண்டுமென்று விரும்புகின்றான். ஆடம்பரமான உடைகள் இருக்க வேண்டுமென்பது அவனுடைய விருப்பமாக இருக்கின்றது. அழகான ஒரு மனைவி இருக்க வேண்டுமென்று ஆசைப்படுகின்றான். இதுவெல்லாம் ஒருவனுடைய உலக ஆசை. இவையெல்லாம் இந்த உலகத்தின் இன்பங்கள். ஆனால் அல்லாஹு தாலா கூறுகின்றான், وَإِن كُلُّ ذَلِكَ لَمَّا مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا وَالْآخِرَةُ عِنْدَ رَبِّكَ لِلْمُتَّقِينَ. சூரா ஜுஹ்ருஃபிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் 35வது ஆயத்திலே, இவையெல்லாம் உலக வாழ்வின் இன்பமான பொருட்கள். ஆனால் ஆஹிரத், மறுமை என்பது அது முத்தகீன்களுக்காக அல்லாஹு தாலா தயார்படுத்தி வைத்திருப்பதாகும். அது இறை தொடர்பை பேணிக்கொள்கின்றவர்களுக்கு. தக்வா என்பது இறை தொடர்பை குறிக்கும். அச்சம் என்பது அதில் ஒரு விடயம்தான் இறை அச்சம் என்பது. எனவே இந்த முத்தகீன்களுக்கு அல்லாஹு தாலா இத்தகைய வசதிகளை, வாய்ப்புகளை ஏற்படுத்தி வைத்துள்ளான். அதே போன்று குர்ஆன்களுக்கு சொல்லுகின்றது சூரத்துன் நிசாவிலே 77வது ஆயத்திலே, குல் மத்தாஉத் துன்யா கலீல்,
உலக வாழ்க்கையின் இன்பங்கள் மிகவும் சொற்பமானது, மிகவும் குறைவானது. வல் ஆஹிரத்து ஹைருன் லிமன் இத்தகா, யார் இறை தொடர்பை பேணிக்கொள்கின்றார்களோ அத்தகையவர்களுக்கு ஆகிரத் மறுமை தான் சிறந்தது என்று சூரத்து நிசா எங்களுக்கு சொல்லுகின்றது. நாங்கள் சுவர்க்கத்தை பார்த்ததில்லை, சுவர்க்கத்தில் நுழைந்ததுமில்லை. ஆனால் இன்று நாங்கள் அல் குர்ஆன் வசனங்களினூடாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களின் வழியாக சுவர்க்கத்தின் ஒரு ஈமானிய சுற்றுலாவை, சுவர்க்கத்திலே ஒரு ஈமானிய பயணத்தை மேற்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது காட்சியை நோக்கி நான் உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். முதலாவது காட்சி சுவர்க்கத்தின் வாயில்கள். நாங்கள் சுவர்க்கத்தை நோக்கி செல்கின்றோம். தக்வா உள்ளவர்கள், இறை தொடர்பை பேணிக்கொள்கின்றவர்கள், இறை தொடர்பை ஆசிக்கின்றவர்கள், அல்லாஹ்வுடனான தொடர்பை எப்பொழுதும் துண்டித்து விடாமல் பாதுகாத்து கொள்கின்றவர்கள். லிமன் இத்தகா, யார் தக்வா என்ற அந்த தொடர்பை பேணிக்கொள்கின்றார்களோ அவர்கள் மரியாதையாக, கௌரவமான முறையிலே, கண்ணியமான முறையிலே கூட்டம் கூட்டமாக சுவர்க்கத்தை நோக்கி அழைத்து செல்லப்படுவார்கள். அல் குர்ஆன் சூரா ஜுமர் எங்களுக்கு 73வது ஆயத்திலே இப்படி சொல்லி காட்டுகின்றது. வஸீகல்லதீன தகவ், யார் இறை தொடர்பை பேணிக்கொள்கின்றார்களோ அவர்கள் கூட்டம் கூட்டமாக, வஸீகல்லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஜுமரா, கூட்டம் கூட்டமாக சுவர்க்கத்தை நோக்கி அழைத்து செல்லப்படுவார்கள். ஹத்தா இதா ஜாஊஹா, அவர்கள் சுவர்க்கத்தை வந்தடைந்து விட்டால், வஃபுத்திஹத் அபுவாபுஹா, அதனுடைய வாயில்கள் திறக்கப்படும். வகால லஹும் ஹஸனத்துஹா, அதன் வாயிற்காவலர்கள் சொல்லுவார்கள், சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சலாம் உண்டாகட்டுமாக, சாந்தி உண்டாகட்டுமாக, நிம்மதி உண்டாகட்டுமாக, மன அமைதி கிடைக்கட்டுமாக. திபுத்தும், நீங்கள் வந்த இடம் உங்களுக்கு மனமானதாக, சிறந்ததாக, உகந்ததாக, பொருத்தமானதாக அமைந்து விடட்டும். ஃபதுகுலூஹா ஹாலிதீன், நீங்கள் அதிலே நிரந்தரமாக இருக்கும் விதமாக நுழைந்து விடுங்கள் என்று நல்ல வார்த்தைகள் சொல்லி அவர்கள் வரவேற்கப்படுவார்கள். குழு குழுவாக, கூட்டம் கூட்டமாக அவர்கள் அழைக்கப்படுவார்கள் என்று சூரா ஜுமர் 73வது ஆயத்து எங்களுக்கு சொல்லுகின்றது. சுவர்க்கத்துக்கு 8 பெரிய வாயில்கள், விசாலமான வாயில்கள், சாதாரணமான வாயில்கள் அல்ல, மிகப்பெரிய விசாலமான 8 வாயில்கள் காணப்படுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இன்னமா பைன மிஸ்ராஐனி மின் மசாரிஇல் ஜன்னா மசீரத்து 40 சனா, ஒரு மனிதன் 40 வருடங்களாக நடந்து செல்கின்றான் என்று வைத்துக் கொள்வோம். சுவனத்திலே ஒரு வாசலின் 2 கதவுகள் 40 ஆண்டு பயணம் என்பதாக நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். 40 ஆண்டுகள் ஒருவன் பயணம் செய்கின்றான் என்றால் எவ்வளவு தூரத்தை அவன் அடைந்து கொள்வான்? அந்த அளவு தூரம் கொண்டது சுவனத்தின் 2 வாயில்கள். எவ்வளவு விசாலமான ஒரு இடமாக அந்த இடம் காணப்படும். நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள், சுவனவாசிகள் ஒரு தனியான முத்தால் அமைந்த அரண்மனைகளிலே இருப்பார்கள். அந்த அரண்மனையிலே அவர்கள் குடும்பமாக இருப்பார்கள். ஆனால் யாரையும் காண மாட்டார்கள். அந்தளவு தூரம் மிக விசாலமானதாக சுவர்க்கம் இருக்கும் என்பதாக குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த ஹதீஸை உத்பா இப்னு கஸ்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். பைஹக்கி என்ற கிரந்தத்திலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை சஹீஹான ஹதீஸ் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எவ்வளவு பிரமாண்டமான காட்சி! வாசல் திறக்கப்படுகின்றன,
நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோம், சுவர்க்கவாசிகள் போய்கொண்டிருப்பார்கள். நீ எந்த வாசலின் வழியாக நுழைவாய் என்பது யாருக்கு தெரியும்? வானவர்கள் வரவேற்று கொண்டிருப்பார்கள். உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், உங்களுக்கு தூய்மை கிடைக்கட்டும், நீங்கள் தூய்மையானவர்கள், நிரந்தரமாக இதிலே இருங்கள் என்ற நல்ல வார்த்தைகள் அங்கே சொல்லப்படும். இத்தகைய ஓர் இடத்துக்குத்தான் சுவனவாசிகள் செல்லவிருப்பார்கள். நாங்கள் அந்த சுவனத்தின் விஷாலத்தை அடைந்து கொள்ள, அந்த விஷாலமான சுவனத்தை அடைந்து கொள்ள ஆசை வைப்போம். அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அவற்றை நாங்கள் செய்வதற்கு தயாராகுவோம். சுவனத்தின் இரண்டாவது இடத்தை நோக்கி நாங்கள் வேகமாக இன்னொரு திசையை நோக்கி நாங்கள் போகவிருக்கின்றோம். சுவர்க்கத்தின் நிலம் எப்படி இருக்கும்? சுவர்க்கத்தின் சூழல் எப்படி இருக்கும்? சுவனவாசிகள் சுவர்க்கத்திலே நடந்து கொண்டிருப்பார்கள். அதன் மண் குங்கும பூக்களால், ஜஃபரான் என்று அழைக்கப்படுகின்ற குங்கும பூக்களால் ஆனது. அதன் கற்கள் முத்துக்களாலும் மாணிக்கங்களாலும் ஆனது. அதன் காற்று இனிமையானது, அதனுடைய வாசனை நறுமணம் மிக்கது. அங்கே அரண்மனைகள் காணப்படும், அங்கே தோட்டங்கள் காணப்படும். இதுவெல்லாம் சுவர்க்கவாசிகளுடைய கண் முன்னே இருக்கும். சுவர்க்கவாசிகள் தங்களுடைய வீடுகளை அடையாளம் காண வழிகாட்டிகள் தேவைப்பட மாட்டார்கள். அல் குர்ஆன் சூரா முஹம்மத் 6வது ஆயத்தங்களுக்கு சொல்லுகின்றது, வயதுகுலுஹும் அல் ஜன்னா அர்ரஃபஹாலஹும், அது அவர்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும், அறிமுகமாக இருக்கும். சுவர்க்கத்தில் அவர்களை அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தில் நுழைய செய்வான். அதை அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அறிமுகப்படுத்தி இருப்பான். அங்கே யாரும் அழைத்து செல்ல தேவைப்படாது. அப்படியான ஒரு இடமாக அந்த இடம் காணப்படும். இத்தகைய இடத்தை நோக்கி சுவர்க்கவாசிகள் செல்லவிருக்கிறார்கள். நாங்களும் அத்தகைய சுவர்க்கவாசிகளாக இருப்பதற்கு என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதனை தேடி தேடி படிப்போம். முயற்சி செய்து நாங்கள் அந்த விடயங்களை செய்வதற்கு பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் இன்னொரு பகுதியை நோக்கி செல்லவிருக்கின்றோம். சுவர்க்கத்தின் அரண்மனைகள், அந்த அரண்மனைகள் எப்படி காணப்படும் என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்கவிருக்கின்றோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், திர்மிதி என்ற கிரந்தத்திலே, அஹ்மத் என்ற கிரந்தத்திலே, தாரமி என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒரு சஹீஹான ஹதீஸ், அல் ஜன்னத்து லபினத்துன் மின் ஜஹப், சுவர்க்கத்திலே இருக்கின்ற கற்களிலே ஒரு கல், அது தங்கத்தாலான கல்லாக இருக்கும். வலபினத்துன் மின் ஃபில்லா, இன்னொரு கல், அது வெள்ளியிலான ஒரு கல்லாக இருக்கும். அந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட அந்த இணைப்பு, அது நறுமணம் வீசக்கூடியதாக அது இருக்கும். அங்கே இருக்கின்ற கட்டிடங்கள் சீமேந்து கற்களால் அல்லது சீமேந்தால் கட்டப்பட்டவையாக இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த இரண்டுக்கும் இடையிலான, இரண்டு கற்களுக்கும் இடையிலான இணைப்பு வாசனை மிக்கதாக, கஸ்தூரி வாசனை மிக்கதாக இருக்கும். மிஸ்க் என்று அதனை அரபுலே அழைப்பார்கள். அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த சுவர்க்கத்திலே, இன்னலில் முஃமினி ஃபில் ஜன்னதி லகைமத்துன் மின் லுஅ வாஹிதா, ஒரே ஒரு தனித்துவமான முத்தால் அமைக்கப்பட்ட ஒரு மாளிகை முஃமினுக்கு வழங்கப்படும். அது முஜவ்வஃபத்துன் தூலுஹா சித்தூன மைலன், அதாவது 60 மைல்கள் அளவு நீளமானதாக அந்த அரண்மனை காணப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, எவ்வளவு விசாலமான அரண்மனையாக அந்த அரண்மனை இருக்கும். எங்களுக்கு அந்த அரண்மனை தேவையில்லையா? ஒரே ஒரு தனியான முத்தால் அந்த மாளிகை அமைந்திருக்கும். சில அறைகள் இருக்கும் அந்த மாளிகையிலே. வெளியே இருந்து பார்த்தால் உள்ளே இருக்கின்ற அழகு தெட்ட தெளிவாக விளங்கும். உள்ளே இருந்து பார்த்தால் வெளியே இருக்கின்ற அழகு தெல்ல தெளிவாக இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள்.
அன்புக்குரிய சகோதரர்களே, இது சுவர்க்கத்திலே கிடைக்கக்கூடிய அரண்மனைகள், சுவர்க்கத்திலே கிடைக்கக்கூடிய வீடுகள். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், சுவர்க்கத்திலே தாழ்ந்த பகுதியிலே ஒரு வீடு, நடுப்பகுதியிலே ஒரு வீடு, உயர்ந்த பகுதியிலே ஒரு வீடு இல்லை. வீடு அல்ல, அரண்மனை, ஒரு மாளிகையை நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். யார் தன்னிடம் உண்மை இருந்தும் வாத பிரதிவாதங்களிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்கிறாரோ, தவிர்ந்து கொள்கிறாரோ, அவருக்கு சுவர்க்கத்தின் ஆரம்ப பகுதியிலே ஒரு மாளிகை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் அவருக்காக வாதாடுவேன் என்று சொல்லி காட்டினார்கள். யார் கோபத்தை அடக்கிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கத்திலே நடுப்பகுதியிலே ஒரு மாளிகை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் வாதாடுவேன் என்று சொல்லி காட்டினார்கள். யாருடைய பண்பாடுகள் சிறந்த பண்பாடுகளாக, நற்குணங்கள் நிறைந்தவராக யார் இருப்பாரோ அவருக்கு சுவர்க்கத்திலே உயர்ந்த பகுதியிலே ஒரு மாளிகை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் வாதாடுவேன் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் நற்குணங்களை பேணிக் கொள்வதனூடாக, கோபத்தை அடக்கிக் கொள்வதனூடாக, தர்க்கத்தை தவிர்ந்து கொள்வதனூடாக சுவர்க்கத்தின் எத்தகைய அரண்மனைகளை பெற்றுக்கொள்ளப் போகின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் செய்யக்கூடிய நல்லமல்கள் தான் எங்களுடைய சுவர்க்கத்தை தீர்மானிக்கின்றது. அந்த சுவர்க்கத்தை, அதன் அரண்மனைகளை, அதன் இன்பங்களை நாங்கள் அடைய வேண்டுமாக இருந்தால் அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆஹிரா, ஆகிரத்திலே நாங்கள் அறுவடை செய்ய வேண்டுமாக இருந்தால் இந்த துனியாவில் நாங்கள் விளைச்சலிலே ஈடுபட வேண்டும். அறுவடை என்பது இப்போதல்ல, அது ஆகிரத்திலே செய்யப்படுகின்றது. விளைச்சலுக்கு இப்பொழுதே நாங்கள் தயாராக வேண்டும். எங்களை பண்படுத்தி கொள்ள வேண்டும், செயல்பட வேண்டும், உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும், மார்க்கத்தை செயல்படுத்த வேண்டும், தீனை சுமக்க வேண்டும். அப்பொழுது எங்களுக்கு மறுமையிலே அறுவடை சரியாக கிடைக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, பண்பாடுகள் என்பது மிக முக்கியமானது. சுவர்க்கத்துக்கு எங்களை அழைத்து செல்லக்கூடியது, எங்களுடைய நன்மைகளை பாதுகாக்க கூடியது. நன்மைகளை, பண்பாடுகளை இழப்பதனூடாக நன்மைகளையும் தாராளமாக நாங்கள் இழந்து கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஷாபான் மாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஷாபான் மாதம் எத்தகைய ஒரு மாதம் என்றால் நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இந்த மாதத்திலே எங்களுடைய வருடாந்த செயல்பாடுகள் அல்லாஹு தாலாவிடம் சமர்ப்பிக்கப்படும். அப்படி சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது நான் நோன்பாளியாக இருந்தேன் என்ற பதிவேட்டில் இருக்க வேண்டும் என்பதற்காக ஷாபானிலே நான் அதிகமாக நோன்பு நோட்பேன். ஆனால் அல்லாஹு தாலாவுக்கு இணை வைப்பவன், அதே போன்று சண்டை, சச்சரவுகள், முரண்பாடுகளோடு இருக்கின்றவன், அவர்களுடைய செயல்பாடுகள் அல்லாஹு தாலாவிடம் சமர்ப்பிக்கப்பட மாட்டாது என்று சொல்லி காட்டினார்கள். ஒவ்வொரு திங்கள் வியாழக்கிழமைகளில் வாராந்த செயல்பாடுகள் அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கப்படும். அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவன், முரண்பட்டு சண்டை பிடிப்பவனுடைய செயல்பாடுகள் தலைக்கு மேலே உயர்த்தப்பட மாட்டாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். பண்பாடுதான் சுவர்க்கம். பண்பாட்டினூடாக நாங்கள் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இது மிக முக்கியமானது. சுவர்க்கத்தின் அரண்மனைகள் எங்களுக்கு வேண்டுமா? அந்த பண்பாடு என்பது மிகவும் அவசியமானது. வழிபாட்டினூடாக நிறைய நன்மைகளை நாங்கள் சேர்த்து கொள்ளலாம். பண்பாட்டினூடாக அந்த நன்மைகளை நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். பண்பாடு இல்லாத போது நிறைய நன்மைகளை நாங்கள் இழக்க வேண்டி வரலாம். அடுத்தவர்களுடைய பாவங்களை நாங்கள் சுமக்க வேண்டி வரலாம். எனவே மிக கவனமாக நாங்கள் செயல்பட வேண்டும். சுவர்க்கத்தின் இன்னொரு திசையை நோக்கி உங்களை அழைத்து செல்லலாம் என்று விரும்புகின்றேன், ஆசைப்படுகின்றேன். சுவர்க்கத்தின் உணவு, சுவர்க்கத்தின் பானங்களின் பால் உங்களை நான் அழைத்து செல்ல விரும்புகின்றேன். இந்த உலகத்திலே ருசியான சாப்பாடுகளை தேடி நாங்கள் அலைகின்றோம். இன்று நாங்கள் ஃபேஸ்புக்கிலே, நாங்கள் மீடியாக்களிலே காணுகின்ற காட்சி, எவ்வளவு ருசியான சாப்பாடுகளின் பால் அழைக்கின்ற யூடியூபர்ஸ் இருக்கின்றார்கள். மக்கள் அந்த ருசியை அனுபவித்து பார்ப்பதற்காக
உணவு, அதாவது ஹோட்டல்களுக்கு போகின்றார்கள். இரவு நேரத்திலே அந்த உணவை ருசி பார்ப்பதற்காக அவர்கள் விரும்புகின்றார்கள். பகல் பொழுதிலே ருசி பார்க்கின்றார்கள். வீட்டிலே ஃபங்க்ஷன் வருகின்ற பொழுது அந்த சாப்பாட்டை பற்றி பேசிக்கொள்கின்றார்கள். எங்கே சமைத்தீர்கள் என்றெல்லாம் நாங்கள் கதைக்கின்றோம். ருசியை அனுபவிப்பது மனிதனுடைய இயல்பான ஒரு விடயம். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த ருசி சுவனத்தின் ருசிக்கு சமனானதாக இருக்குமா? அல்லாஹு தாலா கூறுகின்றான், அந்த சுவர்க்கத்தின் உணவுகள் எத்தகையது, சுவர்க்கத்தின் ருசி எத்தகையது. சூரத்துல் வாக்கிஆவிலே அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், வஃபாகிஹத்தின் மிம்மா யதஹய்யரூன் வலஹ்மி தைரின் மிம்மா யஷ்தஹூன். அவர்கள் விரும்பக்கூடிய பல வகைகள் அங்கே காணப்படும். அவர்கள் ஆசைப்படுகின்ற பறவைகளின் இறைச்சிகள் அங்கே காணப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, சில விசேடமான சாப்பாடுகள், விசேடமான உணவுகள் இந்த உலகத்திலே சில நாடுகளிலே காணப்படுகின்ற சில வகையான மீனினங்களின் 6 மாதத்தை விட வயதில் குறைந்த சிறிய மீனினங்கள் குறிப்பிட்ட உணவுக்காக என்றே சமைக்கப்படுகின்றன. சில நாட்டின் புறா இனத்திலிருந்து குறிப்பிட்ட அளவு வயதை கொண்ட மிக இளமையான குஞ்சுகள் விசேடமான உணவுகளாக புசிக்கப்படுகின்றன. அவற்றுக்கான விலைகளோ மிகப்பெரிய விலைகளாக காணப்படுகின்றன. ருசியாக சாப்பிட வேண்டுமென்று மனிதன் ஆசைப்படுகின்றான். சுவர்க்கத்திலே அவனுக்கு விரும்பிய சுவைகள் அவனுக்கு கிடைக்கும். ஒரு பழத்தை அவன் கடிக்கின்ற பொழுது ஒரு சுவை அல்ல, அறுசுவை அல்ல, பல சுவைகள் அவனுக்கு கிடைக்கும். அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், வஃபாகிஹத்தின் மிம்மா யதஹய்யரூன். அவர்களுக்கு பல வகையான சாய்ஸ் அங்கே காணப்படும். 1-2 சாய்ஸ் அல்ல. இன்று நாங்கள் திருமணம் என்று வருகின்ற பொழுது எத்தனை வகையான பழங்களை நாங்கள் அன்பளிப்பாக கொடுக்கின்றோம், சுவைத்து பார்க்கின்றோம். அந்த பல வகைகளின் சுவை அது எங்களை எவ்வளவு களிப்புறச் செய்கின்றது, எங்களை எவ்வளவு இன்பமயப்படுத்துகின்றது. சாக்லேட்டுகளை நாங்கள் ருசித்து பார்க்கின்றோம், அந்த சுவையை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நீங்கள் ஆசைப்படுகின்ற வலஹ்மி தைரின் மிம்மா யஷ்தஹூன், நீங்கள் ஆசைப்படுகின்ற பறவைகளின் இறைச்சிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அற்புதமான சுவர்க்க பழங்கள், அற்புதமான இறைச்சிகள். அங்கே இருக்கின்ற இத்தகைய உணவுப் பொருட்கள் எல்லாம் வெண்ணெயை விட மென்மையானவையாக காணப்படும், தேனை விட இனிமையானவையாக இருக்கும், பாலை விட வெண்மையாக அதுக்கு இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. பழங்கள் எட்டும் தூரத்திலே இருக்கும். அதற்காக ஏற வேண்டிய தேவையில்லை, மரத்திலே ஏறி கஷ்டப்பட வேண்டிய தேவை இருக்காது. அது கை கட்டக்கூடிய தூரத்திலே இருக்கும். சூரத்துல் ஹாக்கா எங்களுக்கு சொல்லுகின்றது, குதூஃபுஹா தானியா, அது மிக நெருக்கமாக இருக்கும், மிக இலகுவாக அதனை பறிக்க முடியுமாக இருக்கும். சூரத்துல் இன்சான் 14வது ஆயத் எங்களுக்கு சொல்லுகின்றது, வதானியத்தன் அலைஹிம் திலாலுஹா வதுல்லிலத் குதூஃபுஹா தத்லீலா என்று எங்களுக்கு குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதன் கனிகள் தாழ்ந்திருக்கும், பறிப்பது இலகுவானது. நின்று கொண்டும் அமர்ந்து கொண்டும் சாய்ந்த நிலையிலும் அந்த பழங்களை சாப்பிடுவதற்கு முடியுமாக அந்தளவு தூரம், எங்களுக்கு கை கட்டிய தூரத்திலே அந்த பல வகைகள் இருக்கும் என்று குர்ஆன் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நாங்கள் சுவர்க்கத்தின் நதிகளை, சுவர்க்கத்தின் பானங்களை பார்ப்போமாக இருந்தால், இன்னொரு திசையை நோக்கி நாங்கள் போனால், சுவர்க்கத்தின் உள்ளே இன்னொரு திசையை நோக்கி நாங்கள் போனால், அங்கே காஃபூர் என்ற, சல்சபீல் என்ற, தஸ்னீம் என்ற, ஜஞ்சபீல் என்ற பானங்கள் இருப்பதாக குர்ஆன் சூரா முஹம்மத் 15வது ஆயத் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. அவை கொஞ்ச அளவு அல்ல, அவை ஆறாக பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கும். நினைத்த அளவு எங்களுக்கு குடிக்கலாம் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. ஃபீஹா அன்ஹாருன் மின் மாஇன் கைரி ஆசினின் வ அன்ஹார் மின் லபனின் லம் யதகய்யர் தஅமுஹு வ அன்ஹாருன் மின் ஹம்ரின் லத்தத்தில் லிஷாரிபீன் வ அன்ஹாருன் மின் அசலின் முஸஃபா என்று சூரா எங்களுக்கு சொல்லுகின்றது. அதில்
அழுக்கில்லாத நீர் காணப்படும், தூய்மையான நீர் காணப்படும், அங்கே சுவை மாறாத பால் காணப்படும், அங்கே குடிப்பவர்களுக்கு இன்பமான பானங்கள் கிடைக்கும், சுத்தமான தேன் நதிகள் அவர்களுக்கு அங்கே இருக்கும் என்று சூரா முஹம்மத் எங்களுக்கு சொல்லுகின்றது. இந்த பானங்களெல்லாம் ஆறுகளாக பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கும், அவ்வளவு பிரவாகித்து கொண்டிருக்கும் என்று குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகின்றது. உலகில் காணப்படுகின்ற எந்த விதமான குறைபாடுகளும் இந்த உணவுகளிலோ பானங்களிலோ இருக்க மாட்டாது. அந்த உணவுகள் பானங்கள் குடிப்பவர்களுக்கு அது கழிவுகளாக மாறுவதில்லை என்பது இன்னொரு அற்புதமான விடயம். சுவர்க்கத்திலே இருப்பவர்களுக்கு வாசனை மிக்க ஒரு வியர்வை மாத்திரம்தான் வெளிப்படும் என்று ஹதீஸ்களின் ஒளியிலே நாங்கள் காண முடிகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் சுவர்க்கத்தின் இன்னொரு திசையை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருக்கின்றோம். மிக மேலோட்டமாக நாங்கள் இந்த சுவர்க்கத்தின் இன்பங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். சுவர்க்கத்திலே ஒரு ஜவுலா, சுவர்க்கத்திலே ஒரு சுற்றுலா சென்று கொண்டிருக்கின்றோம். மிக மேலோட்டமான ஒரு சுற்றுலாவாக அந்த சுற்றுலா இருக்கின்றது. சுவர்க்கத்தின் உடைகள் எப்படி இருக்கும்? எங்களுக்கு குர்ஆன் சொல்லுகின்றது. சூரத்துல் இன்சான் 21வது ஆயத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். ஆலியஹும் சியாபு சுந்துசின் ஹுதுருன் வ இஸ்தப்ரகுன் வ ஹுல்லு அசாவிர மின் ஃபில்லா காஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா என்று குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகின்றது. பச்சை நிறமான பட்டாடை அவர்களுக்கு காணப்படும். கனமான பட்டாடையும் அவர்களிடம் இருக்கும். மென்மையான மிருதுவான பட்டாடைகளும் அவர்களுக்கு காணப்படும். வெள்ளியில் அமைந்த வளையல்கள் அவர்கள் அணிந்திருப்பார்கள் என்று சூரா இன்சான் எங்களுக்கு சொல்லுகின்றது. சுத்தமான, புனிதமான, தூய்மையான, உன்னதமான நீரால் அவர்கள் நீரை அவர்கள் அருந்துவார்கள் என்று குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகின்றது. அழகும் மென்மையும் ஒருங்கிணைந்த உடைகள், அழகான ஆடைகள், மென்மையான ஆடைகள், மிருதுவான ஆடைகள். இந்த உலகத்திலே ஆடைகளை அணிந்து அழகு பார்ப்பவர்கள் யார்தான் அப்படியானவர்கள் இல்லாமல் இருக்க முடியும்? அழகான ஆடைகளை நாங்கள் தெரிவு செய்கின்றோம், அழகான ஆடைகளை நாங்கள் தேடுகின்றோம். அந்த அழகான ஆடைகளை உடுத்தி அழகாக இருக்க வேண்டும், அடுத்தவர்கள் எங்களை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். திருமணம் என்று வருகின்ற பொழுது, நிகழ்ச்சிகள் என்று வருகின்ற பொழுது அந்த அழகான ஆடைகளை அணிந்து நாங்கள் செல்லுகின்றோம், அழகுபடுத்திக் கொள்கின்றோம். சுவர்க்கத்திலே எங்களுக்கு கிடைக்கப் போகின்ற அந்த அழகுக்கு நிகரான அழகு இருக்குமா? அழகும் மென்மையும் நிறைந்த அந்த ஆடைகள், தங்கம், முத்து போன்ற ஆபரணங்கள் எங்களுக்கு கிடைக்கவிருக்கின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே ஆபரணங்கள் மாத்திரமல்ல, அணிகலன்கள் மாத்திரமல்ல, வாகனங்களும் இருக்க வேண்டும் என்று மக்கள் ஆசைப்படுவார்கள். பாதையிலே இறங்கி பார்த்தால் எத்தனை வகை வகையான வாகனங்கள் நாங்கள் காண்கின்றோம். பென்ஸ் கார்கள் காணப்படுகின்றன, BMW போன்றவை காணப்படுகின்றன, ரோல்ஸ் ரோய்ஸ் போன்ற வாகனங்கள் காணப்படுகின்றன. விலை கூடிய பெறுமதியான வாகனங்களிலே மக்கள் போகின்றார்கள், பயணிக்கின்றார்கள். கஷ்டம் விளங்காத, களைப்பு விளங்காத எத்தனையோ வகை வகையான வாகனங்கள் காணப்படுகின்றன. அந்த வாகனத்திலே நாங்கள் சுகமாக ஏசி போட்ட நிலையிலே, வியர்வை இல்லாமல், எங்களுக்கு கஷ்டம் விளங்காமல் பயணிக்க நாங்கள் ஆசைப்படுகின்றோம். சுவர்க்கத்திலும் வாகனங்கள் காணப்படுகின்றன. ஒட்டகங்களை வளர்ப்பதற்கு ஆசைப்பட்ட ஒருவர் நபி அவர்களிடம் கேட்கின்றார், சுவர்க்கத்தில் ஒட்டகங்கள் கிடைக்குமா? குதிரைகளை பார்த்து அதனை வளர்த்து வகை வகையான குதிரைகளை மாற்றிக்கொள்கின்ற ஒரு மனிதர், சுவர்க்கத்திலே குதிரைகள் காணப்படுமா என்று கேட்கின்றார். இன்றைய உலகத்திலே வாழுகின்ற ஒருவர் எப்படி கேட்பார்? விதம் விதமான BMWக்களை, பென்ஸ் கார்களை,
அல்லது ரோல்ஸ் ரோய்ஸை அல்லது V8 போன்ற உயர்தரமான வாகனங்களை மாற்றி மாற்றி அழகுபடுத்தி பார்ப்பதற்கு நாங்கள் ஆசைப்படுகின்றோம். அத்தகைய வாகனங்களில் பயணிப்பதை நாங்கள் பெரிய கௌரவமாக கருதுகின்றோம். சுவர்க்கத்தில் கிடைக்கவிருக்கின்ற வாகனங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுவர்க்கத்திலே உங்களுக்கு குதிரை கிடைக்கும். குதிரை கிடைக்குமா என்று கேட்டபோது அல்லாஹு தஆலா உங்களை சுவர்க்கத்திலே நுழையச் செய்தால் நீங்கள் எதனை விரும்புகின்றீர்களோ அத்தகைய வாகனங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி காட்டினார்கள். உங்களுக்கு மாணிக்கத்தை கொண்ட சிறகுகள் அமைந்த குதிரைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சிவப்பு நிறமான அந்த சிறகுகளால் சுவர்க்கத்திலே நீங்கள் விரும்பிய பகுதிக்கு சென்று பார்வையிடுவதற்கு முடியுமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சுவர்க்கத்தில் நீங்கள் நுழைந்தால் உங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் என்று இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் காண்கின்றோம். حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சுவனத்தின் அந்த வாகனங்கள் தொடர்பாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். சஹீஹு தர்கீப் வ தர்ஹீப் என்ற நூலிலே இமாம் அல்பானி அவர்கள் இந்த ஹதீஸை குறிப்பிடுகின்றார்கள். இன்னொருவர் வந்து கேட்கின்றார், எனக்கு ஒட்டகம் கிடைக்குமா என்று கேட்கின்றார். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹு தாலா உன்னை சுவர்க்கத்திலே நுழையச் செய்தால் உனக்கு அங்கே நீ விரும்பக்கூடிய வாகனங்கள் கிடைக்கும். அந்த வாகனங்களை நீ பார்த்து திருப்தி அடைவாய். உன்னுடைய கண்கள் அந்த வாகனத்தை பார்த்து திருப்தி அடையும் என்று சொல்லி காட்டினார்கள். திர்மிதியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, சுவர்க்கத்திலே இன்பமான ஒளிகள் காணப்படும். அங்கே நாங்கள் மகிழ்ச்சியிலே, சுவர்க்கத்தில் இருப்பவர்கள் மகிழ்ச்சியிலே திளைத்திருப்பார்கள். அங்கு ஹூருல் ஈன்கள் என்று சொல்லப்படுகின்ற அழகான கண்களை கொண்ட பெண்களின் இனிய குரல்களிலே பாட்டுக்களை ரசித்தவர்களாக இருப்பார்கள். காற்றில் அசைந்து வரக்கூடிய அழகான கீதங்களை அங்கே கேட்க முடியுமாக இருக்கும். இந்த உலகத்திலே ஹராமான பாடல்களை நாங்கள் தவிர்ந்து கொள்வோம் என்றால் சுவர்க்கத்திலே எங்களுக்கு அவற்றை ரசிக்க முடியுமாக இருக்கும். சுவர்க்கத்திலே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு மகத்தான விடயம்தான் ஹூருல் ஈன் என்று சொல்லக்கூடிய தூய்மையான மனைவியர்கள், தூய்மையான பெண்கள். அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்பட மாட்டாது, நோய்கள் ஏற்பட மாட்டாது, கழிவுகள் எதுவும் இல்லாதவர்கள், அழகானவர்கள், ஒழுக்கம் நிறைந்தவர்கள், உன்னதமானவர்கள் என்றெல்லாம் ஹதீஸ்களிலே வருகின்றது. ஒரு சுவர்க்கத்து பெண், ஹூருல் ஈன் என்று சொல்லப்படுகின்ற சுவர்க்கத்து பெண் பூமியை நோக்கி பார்த்தால் பூமியின் கிழக்கிலிருந்து மேற்கு வரை வாசனையால் நிரம்பிவிடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இந்த பாக்கியங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? சுவர்க்கத்தின் இன்பங்களை எல்லாம் அடைந்து கொள்ள வேண்டுமா?
இவை அனைத்திலும் மிகப்பெரிய இன்பம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக்கொள்வது, அல்லாஹ்வை பார்ப்பது, அல்லாஹ்வின் முக தரிசனம். இதுதான் சுவர்க்கத்தில் எங்களுக்கு கிடைக்கவிருக்கின்ற மிகப்பெரிய இன்பமாக இருக்கும், மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். சுவர்க்கவாசிகள் அழைக்கப்படுவார்கள். அல்லாஹ் தன்னை அந்த சந்தர்ப்பத்திலே வெளிப்படுத்துவான். குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகின்றது, உஜூஹு யௌமஇதின் நாஸிரா இலா ரப்பிஹா நாஸிரா. அவர்கள் அந்த நாளிலே சில முகங்கள் பிரகாசமானதாக இருக்கும், சில முகங்கள் ஒளிர்ந்து கொண்டிருக்கும், அது மின்னிக் கொண்டிருக்கும். அல்லாஹு தஆலாவை நோக்கி, ஒளிரும் தங்கள் இறைவனை நோக்கி அந்த மனிதர்கள் அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகின்றது. இதுவே சுவர்க்கத்தின் இன்பங்களிலெல்லாம் மிகப்பெரிய இன்பமாக, மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகைய மகத்தான சுவர்க்கத்தை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டுமா? அடைந்து கொள்வதற்கு ஆசைப்படுகின்றோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபிஷிரு, இந்த நன்மாராயணத்தை சொல்லுங்கள், குல்லுக்கும் யதுகுலுல் ஜன்னா, நீங்கள் அனைவரும் சுவர்க்கத்திலே நுழைவீர்கள், நீங்கள் அனைவரும் சுவர்க்கத்திலே நுழைவீர்கள் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொல்லுவார்கள், இல்லாமன் அபா, யார் மறுத்தார்களோ அவர்களை தவிர மற்ற அனைவரும் சுவர்க்கத்திலே நுழைவார்கள் என்று சொல்லுவார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், வமன் யபா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, யார் அந்த மறுத்தவர்கள் என்று கேட்டபோது நபி அவர்கள் சொன்னார்கள், மன் அதாஅனி தஹலல் ஜன்னா, யார் எனக்கு கட்டுப்படுகின்றாரோ அவர் சுவர்க்கம் நுழைவார். வமன் அசானி, யார் எனக்கு மாறு செய்கிறார்களோ ஃபகது அபா, அவர்தான் மறுத்தவர் என்று சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய வழிகாட்டல்களை நாங்கள் கற்றுக்கொள்வோம், அல்லாஹ்வுடைய வழிகாட்டல்களை நாங்கள் உணர்ந்து கொள்வோம், அல்லாஹ்வுடைய வழிகாட்டல்களை நாங்கள் மனதுக்கு எடுப்போம், மனப்பூர்வமாக நாங்கள் அவற்றை பின்பற்றுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வோம், அவரை நாங்கள் பின்பற்றுவோம், அவருக்கு நாங்கள் மாறு செய்யாமல் இருப்போம். இன்பமான சுவர்க்கத்தை எங்களுக்கு அடைந்து கொள்வதற்கான வழியாக அது காணப்படும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உன்னதமான சுவர்க்கத்தை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். அந்த சுவர்க்கத்தின் திறவுகோல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இறுதியாக அன்புக்குரிய சகோதரர்களே, சுவர்க்கம் வேண்டுமாக இருந்தால் நாங்கள் சுமாராக 8 வகையான மனிதர்களை பற்றி குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகின்றது. அந்த 8 வகையான மனிதர்களாக நாங்கள் இருப்போம். விரிவாக நோக்குவதற்கு எங்களுக்கு நேரம் இடம் தரவில்லை. முதலாவதாக அல் முஃமினூன ஸாலிஹூன் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. முஃமின்களாக, அல்லாஹ்வை நம்பியவர்களாக, சாலிஹானவர்களாக, சிறந்தவர்களாக, நல்லவர்களாக, வல்லவர்களாக நாங்கள் இருக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா எங்களுக்கு சுவர்க்கத்தை தருவான். அல்லாஹ்வை, தூதரை நம்பி, மறுமையை நம்பி, நல்லவர்களிலே ஈடுபடுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா எங்களுக்கு சுவர்க்கத்தை தருவான். இரண்டாவதாக அல் முத்தகூன் என்ற இறை தொடர்பை பேணிக் கொண்டவர்கள், அல்லாஹ்வுடனான உறவை பேணிக் கொண்டவர்கள், இவர்களுக்கு சுவர்க்கம் இருப்பதாக குர்ஆன் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. மூன்றாவதாக அத்தாயிபூன் என்ற தௌபா செய்யக்கூடியவர்கள். மனிதன் மறதியாளன், அவனுடைய பலவீனத்தின் காரணமாக, அவசர புத்தியின் காரணமாக தவறு செய்யலாம். அந்த தவறுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் தவறு செய்து அவற்றை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா பெரிய பாவத்தை கூட அவனுடைய பச்சாதாபத்தின் காரணமாக மன்னித்து விடக்கூடியவனாக இருக்கின்றான். ஆனால் ஒரு சிறிய தவறை செய்துவிட்டு அந்த தவறிலே பிடிவாதமாக கர்வத்தோடு அவன் இருக்கின்ற பொழுது அது கூட பெரிய பாவமாக மாறிவிடலாம் என்று இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் தௌபா செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். நான்காவதாக அஸ்ஸாபிரூன் என்ற பொறுமைசாலிகள்.
பாக்கியசாலிகளாக நாங்கள் இருக்க வேண்டும். வாழ்க்கையிலே இழப்புகள் ஏற்படலாம், கஷ்டங்கள் ஏற்படலாம், இன்னல்கள் தோன்றலாம். ஒருவன் இந்த மார்க்கத்துக்காக உழைக்கின்ற பொழுது, பாடுபடுகின்ற பொழுது இன்னொரன்ன சுமைகளை சுமக்க வேண்டி வரலாம். அவனுடைய நேரத்தை தியாகம் செய்ய வேண்டி வரலாம், பணத்தை தியாகம் செய்ய வேண்டி வரலாம். அவன் தொழுவதற்கும் பொறுமை தேவைப்படுகின்றது, தூக்கத்திலிருந்து எழும்புவதற்கும் பொறுமை தேவைப்படுகின்றது, சதகா செய்யவும் பொறுமை அவனுக்கு தேவைப்படுகின்றது, அவன் தீயவற்றிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளவும் பொறுமை தேவைப்படுகின்றது, உள்ளத்தோடு போராடி வெற்றி பெறவும் அவனுக்கு பொறுமை தேவைப்படுகின்றது, உள்ளத்தை தூய்மைப்படுத்தவும் அவனுக்கு பொறுமை தேவைப்படுகின்றது. பொறுமை என்பது வாழ்க்கையின் அனைத்து விடயங்களோடும் கூடியது. இமாம் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், அத்தீனு நிஸ்ஃபானி, தீன் என்பது, மார்க்கம் என்பதே 2 அரைவாசிகள் தான். மார்க்கத்தின் அரைவாசி அவனுக்கு கஷ்டங்கள் ஏற்படுகின்ற பொழுது பொறுமை, அத்தீனு நிஸ்பான் நிஸ்பு சபுரன் வ நிஸ்பு சுக்ரா என்று சொல்லி காட்டுவார்கள். தீனின் அரைவாசி பொறுமையோடு தொடர்படும், மற்ற அரைவாசி எங்களுக்கு கிடைத்த இன்பங்களுக்காக, எங்களுக்கு கிடைத்த சந்தோஷங்களுக்காக அல்லாஹ்வுக்கு ஷுக்குர், நன்றியுள்ளவனாக நாங்கள் இருப்பதோடு தொடர்படும். அடுத்த அரைவாசி ஏற்பட்ட கஷ்டங்களை நாங்கள் பொறுமையோடு சகித்து கொள்வதோடு தொடர்படும் என்பதாக இமாம் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அடுத்த மனிதன் அல் ஹாஷிஊன் என்பதாக குர்ஆன் சொல்லுகின்றது. ஹுஷூ என்ற உள்ளச்சத்தோடு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவனுக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை கொடுப்பான். சுவர்க்க பாக்கியங்கள் அத்தகைய மனிதனுக்கு கிடைக்கும். அல் முஸ்தக்ஃபிரூன், அல்லாஹு தஆலாவிடம் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவன், பாவ மன்னிப்பு கோரக்கூடியவன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளாந்தம் 100 விடுத்தங்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் என்று சொல்லக்கூடியவராக இருந்திருக்கின்றார்கள். குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகின்றது, ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, அல்லாஹு தஆலா மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். நீங்கள் அல்லாஹு தஆலாவிடம் இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளுங்கள். யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா, அவன் இஸ்திக்ஃபாரின் காரணத்தினால் மழையை பொழியச் செய்வான். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை கொடுப்பான். ஆறுகளை அவன் ஏற்படுத்துவான், பசுமையான சோலைகளை தருவான் என்று இந்த உலகத்திலே கிடைக்கின்ற இன்பங்களையும் இஸ்திக்ஃபாரையும் இணைத்து ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு வெளிப்பாட்டை, ஒரு தாக்கத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஒரு மனிதன் வந்து பஞ்சம் என்று சொன்ன பொழுது, இன்னொரு மனிதன் வந்து குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொன்ன பொழுது, இன்னொரு மூன்றாவது ஒரு மனிதன் வந்து வறுமை என்று சொன்ன பொழுது, இமாம் ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். 4வது மனிதர் வந்து வித்தியாசமான பிரச்சனைகள், ஆனால் ஒரே தீர்வு என்று சொன்னபோது நான் மேலே ஓதி காட்டிய சூரா நூஹிலே வரக்கூடிய அந்த ஆயத்துகளை இமாம் ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஓதி காட்டினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, 8வது அம்சம் அல் முத்தவக்கிலூன், அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்தவர்கள், அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுகின்றவர்கள், பொறுப்பு சாட்டியவர்கள். ஆனால் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சபபுகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும். ஒரு காரியம் நிகழ வேண்டுமாக இருந்தால் அதற்கான காரணத்தை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அப்படி நாங்கள் இருந்துவிட்டு அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுகின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். கொழும்புக்கு வரவேண்டிய பஸ்ஸில் ஏறிவிட்டு அல்லாஹ்விடம் நாங்கள் பொறுப்பு சாட்ட வேண்டுமே ஒழிய கண்டிக்கு செல்லுகின்ற பஸ்ஸிலே நாங்கள் ஏறிவிட்டு எங்களை கொழும்புக்கு கொண்டு சேர்த்துவிடு என்று நாங்கள் துஆ கேட்பது ஒரு பிழையான நடைமுறை. பிழையான முயற்சியை வைத்துக்கொண்டு நாங்கள் துஆ கேட்கின்றவர்களாக இருக்கக்கூடாது. அல்லது எந்த விதமான முயற்சியையும் நாங்கள் செய்யாமல் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டியுள்ளோம் என்று நாங்கள் நினைப்பதும் பிழையான ஒரு நடவடிக்கையாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் போனார்கள். போவதற்கு முன்னர் அகபா உடன்படிக்கை செய்தார்கள். 2வது அகபாவையும் செய்தார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனாவுக்கு அனுப்பி மதீனாவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையை ஏற்பாடு செய்தார்கள். வித்தியாசமான பாதையை பயன்படுத்தினார்கள். எதிர் திசையிலே பயணத்தை தொடங்கினார்கள்.
அவருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டியை ஏற்பாடு செய்தார்கள். தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக ஏற்பாடு செய்தார்கள். உணவை வழங்குவதற்காக ஒருவரை ஏற்பாடு செய்தார்கள். இத்தனையையும் செய்துவிட்டுத்தான் அவர் மதீனாவை நோக்கி சென்று விட்டார். மாற்றமாக அவர், யா அல்லாஹ், ஒரு காற்றை அனுப்பி என்னை மதீனாவிலே சேர்த்து விடு என்று துஆவோடு மாத்திரம் சுருங்கி விடாமல் செயல்பட்டு விட்டு அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டினார்கள். பத்ரிலே நாங்கள் இதனை காண்கின்றோம். நபி அவர்களுடைய அனைத்து செயல்பாடுகளிலும் நாங்கள் இதனை காண்கின்றோம். தவக்குள் வைத்திருக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் தவாக்குள் வைக்கின்றவர்களாக இருக்கக்கூடாது. அதாவது போலியான முறையிலே நாங்கள் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுவதற்கு தவாக்குள் என்று சொல்லுவார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, 9வதாக அல்லாஹு தஆலா சூரா ஆல இம்ரானிலே 133 134வது ஆயத்திலே சொல்லி காட்டுகின்ற அந்த வசனத்தை சொல்லி காட்டி இந்த நிகழ்ச்சியை முடித்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மக்ஃபிரத்தின் பால் நீங்கள் விரைந்து செல்லுங்கள், வேகமாக செல்லுங்கள். சாதாரண நடை அல்ல, ஓட்டம், விரைவாக செல்லுகின்ற ஓட்டம். வசாரிஉ என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். விரைந்து செல்லுங்கள். இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னா, சுவனத்தை நோக்கி நீங்கள் விரைந்து செல்லுங்கள், மக்ஃபிரத்தை நோக்கி நீங்கள் விரைந்து சொல்லுங்கள். அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், அந்த சுவர்க்கம் எந்த அளவு விசாலமானது என்றால் வானங்கள் பூமி அளவு விசாலமான, மிகவும் விசாலமான அந்த சுவர்க்கத்தை நோக்கி நீங்கள் விரைந்து சொல்லுங்கள். உஇத்தத்தில் முத்தகீன், இறை தொடர்பை பேணிக் கொள்கின்றவர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த சுவர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். அந்த இறை தொடர்பை பேணிக் கொள்கின்ற தக்வா, அந்த முத்தகீக்களை உருவாக்குவதுதான் நோன்புடைய நோக்கமாக இருக்கின்றது. அந்த முத்தகீன்கள் இறை தொடர்பை பேணிக்கொள்கின்றவர்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுவது மாத்திரமல்ல, அஞ்சுவது ஒரு தொடர்புக்கான ஒரு வழிமுறை மாத்திரம்தான். அல்லாஹ்வுடனான தொடர்பை நாங்கள் பேணிக்கொள்கின்றவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ரா, அவர்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் செலவு செய்வார்கள், கஷ்டத்திலும் துயரத்திலும், அதே போன்று சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் அவர்கள் செலவு செய்வார்கள். நாங்கள் மனிதர்களை காண்கின்றோம். சில போது பணம் கிடைத்தால், செல்வம் கிடைத்தால் சதக்கா கொடுக்கின்றவர்களை நாங்கள் காண்கின்றோம். வறுமையிலும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் செலவழிக்கின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். பணம் கிடைத்தால் மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 லட்சம் தீனார்களை விட 2 தீனார் சிறந்தது என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியமாக கேட்டார்கள், அது எப்படி யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதனிடம் 2 தீனார் இருக்கின்றது, அவன் அதனை கொடுக்கின்றான் என்றால் 100 விகிதத்தை கொடுத்து விட்டான். ஒரு மனிதனிடம் 1000 அல்லது 100 தீனார்கள் இருந்து 2 தீனார்களை கொடுத்தால் அவன் 2 விகிதத்தை தான் கொடுத்திருக்கின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கஷ்டமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய பாதையிலே மனிதர்களுக்காக, தேவையுள்ளவர்களுக்கு, ஃபகீர்களுக்கு, மிஸ்கீன்களுக்கு, ஏழைகளுக்கு, இந்த சமுதாயத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக, சமுதாயத்தின் கல்வி மறுமலர்ச்சிக்காக, ஆன்மீக விடிவுக்காக, மார்க்கத்தை உலகத்தை கற்றுக்கொள்வதற்காக, கல்விக்காக நாங்கள் செலவு செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கல்விக்காக செலவு செய்திருக்கிறார்கள். நாளாந்தம் 200 திண்ணை தோழர்கள், 160 திண்ணை தோழர்களும் இன்னும் 40 பேர்கள், மொத்தமாக 200 பேர்களுக்காக நாளாந்தம் 2 முறை செலவு செய்திருக்கிறார்கள். மதீனாவிலே அந்த திண்ணையை நாங்கள் இன்றும் காணலாம். அதிகமாக கல்விக்காக நாங்கள் செலவழிக்க வேண்டும். சமூகத்துக்காக, மார்க்கத்துக்காக, இந்த மார்க்கத்தின் விடிவுக்காக, சமூக நலன்களுக்காக, இன்பத்திலும் துன்பத்திலும் நாங்கள் செலவு செய்வது அது இறை தொடர்பை பேணிக் கொள்கின்றவனுடைய பண்பு, அதுதான் சுவர்க்கவாசியின் பண்பு என்பதாக குர்ஆன் சொல்லுகின்றது. 2வது பண்பு வல் காதிமீன் அல் கைத் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. யார் கோபத்தை அடக்குவார்களோ, கோபம் வரலாம், மனைவியோடு, அதிகாரிகளோடு, உழைப்பாளிகளோடு, பணியாளர்களோடு,
கடையில் வேலை செய்கின்ற சிப்பந்திகளோடு, பாதையிலே எங்களுக்கு போட்டியாக ஓட்டுகின்ற இன்னொரு நபரோடு எங்களுக்கு கோபம் ஏற்படலாம். கோபத்தை நாங்கள் அடக்கிக் கொள்ள வேண்டும். கோபத்தை மேனேஜ்மெண்ட் என்று சொல்லுவார்கள். கோபத்தை நாங்கள் அடக்கிக் கொள்ள வேண்டும். கோபத்தில் எடுக்கின்ற முடிவுகள் பிழையான முடிவுகளாகத்தான் இருக்கும். பிழையான முடிவுகள் ஒருபோதும் எங்களுக்கு விடிவை தர மாட்டாது. கோபத்தை அடக்குவது இறை தொடர்புள்ளவனுடைய பண்பு. இறை தொடர்புள்ளவன் தான் சுவர்க்கத்துக்கு செல்லலாம் என்று குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகின்றது. மூன்றாவது பண்பு வல் ஆஃபீன அனின் நாஸ், மனிதர்களை மன்னிப்பவர்கள். நாங்கள் மன்னிக்கின்றவர்களாக இருக்க வேண்டுமே ஒழிய பழிவாங்குகின்றவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. இன்று நாங்கள் காணுகின்ற துரதிர்ஷ்டவசமான நிகழ்வு, தாயோடு, தந்தையோடு, சகோதரனோடு, சகோதரியோடு, உறவினர்களோடு, அயலவர்களோடு, மனிதர்களோடு, முஸ்லிம் அல்லாதவர்களோடு பழிவாங்கக்கூடிய உணர்வை பேணிக் கொள்கின்றவர்களை தாராளமாக ஏராளமாக நாங்கள் காணலாம். வல் ஆஃபீன அனின் நாஸ், இது இறை தொடர்புள்ளவர்களுடைய தக்வா உள்ளவர்களுடைய பண்பு. அத்தகைய தக்வா உள்ளவர்கள் தான் சுவர்க்கம் நுழைவார்கள். இத்தகைய பண்புள்ளவர்களை உருவாக்குவதுதான் நோன்பின் நோக்கமாக காணப்படுகின்றது. தக்வா என்பது, இறை தொடர்பு என்பது இத்தகைய பண்புதான். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், இஹ்சான் என்ற பண்புள்ள நல்லவர்களை அல்லாஹு தஆலா நேசிக்கின்றான், விரும்புகின்றான். இஹ்சான் என்பது பல கருத்துக்களை தரக்கூடியது. அல்லாஹு தஆலா பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வோடு செயல்படுவது இஹ்சான் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கேள்விக்கு பதிலளிக்கின்ற பொழுது நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அத்தகைய முஹ்சின்களாக நாங்கள் மாற வேண்டும். அத்தகைய ஒரு பார்வை எங்களுக்கு இருக்கின்ற, அல்லாஹு தஆலா பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உணர்வோடு தொழுகின்றவனுடைய தொழுகை ஒரு குவாலிட்டியான தொழுகையாக இருக்கும். அவனுடைய மனித உறவுகள் குவாலிட்டியான மனித உறவுகளாக இருக்கும். அவனுடைய வியாபாரம் ஒரு குவாலிட்டியான வியாபாரமாக இருக்கும். அவனுடைய சதக்காக்கள் குவாலிட்டியான சதக்காவாக, குவாலிட்டியான ஜகாத்தாக, குவாலிட்டியான உம்ராவாக, குவாலிட்டியான துஆவாக, குவாலிட்டியான இஸ்திக்ஃபாராக அது இருக்கும். அது சடங்காக சம்பிரதாயமாக இருக்காமல் உணர்ந்து செயல்படுகின்ற செயல்பாடாக இருக்கும். இஹ்சான் முஹ்சின் என்ற அந்த நட்பண்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அத்தகைய மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டும். யா அல்லாஹ், நாங்கள் உன்னிடம் உன்னுடைய திருப்தியை நாங்கள் விரும்புகின்றோம். உன்னுடைய சுவர்க்கத்தை நாங்கள் ஆசை வைக்கின்றோம். உன்னுடைய சுவர்க்கத்தை எங்களுக்கு தந்து விடுவாயாக. நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக. வல்லநாயன் எம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். சூனச்சோலையில் ஒரு சுற்றுலா என்ற தலைப்பில் ரமலான் சூனத்துக்கான மாதம் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் சுவர்க்கம் சம்பந்தமான சுவாரஸ்யமான பல தகவல்களை ஷேக் யூகே ரமீஸ் அவர்கள் எங்களுக்கு இன்று சொல்லி சென்றார். ரமலான் இன்னும் சில தினங்களில் வந்துவிடும். இந்த ரமலானை நாங்கள் பயனுள்ள வகையில் பயன்படுத்தி சொர்க்கவாளிகளாக நாங்களும் மாற வேண்டும் என்ற ஆசையூட்டுவது இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். சொர்க்கத்தை பற்றி பல விடயங்கள் ஷேக் அவர்கள் சொன்னார்கள். ரமலான் மாதத்தில் நாங்கள் அடிக்கடி கேட்கும் துஆக்களில் ஒன்று, யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த சொர்க்கத்தை தந்து அருள்வாயாக என்பது. அதேபோல் நோம்பாளிகளுக்கென்று விசேடமான ஒரு வாயில் சொர்க்கத்தில் இருக்கிறது. ரையான் என்ற வாயிலூடாக சொர்க்கத்துக்கு நோம்பாளிகள் உள்வாங்கப்படுவார்கள் என்ற கருத்துக்களும் ஹதீஸ்களில் வந்துள்ளது. இன்ஷா அல்லாஹ் இந்த நோன்பை நாங்கள் பயனுள்ளதாக கழித்து நல்ல முறையில் செயல்படுவோம் என்று கேட்டதோடு இந்த உரையை சிறப்பாக எமக்கு நடத்தி வைத்த ஷேக் ரமீஸ் அவர்களுக்கு சலாமா சொசைட்டி சார்பாக நன்றிகளை தெரிவிப்பதோடு அல்லாஹ் தஆலா அவருக்கு இந்த முயற்சிக்கான பூர்ணமான கூலிகளை வழங்க வேண்டும் என்றும், அல்லாஹ் தஆலா அவருடைய மீசானுல் ஹசனாத்தில் இதை பாரமானதாக ஆக்கி வைக்க வேண்டும் என்ற துவாவோடு இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரைக்கும்
இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்வோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஜஸாக்குமுல்லாஹு கைரன்.